அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான். இயேசு சொன்னாரா போய் ஜனங்களை கூட்டிகிட்டு வா? இல்லை. அப்போ ஏன்? அறிய வேண்டியவரை அவள் அறிந்தபடியினாலே அவள் யாரும் சொல்லாமலே அவள் செய்ய ஆரம்பித்தாள். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது என்னை கவனம் டைம் இல்லை. உங்களிடத்தில் ஒருத்தங்க ஒன்று நீங்கள் சொல்லாமலே நீங்கள் செய்கிறீங்கன்னா ரீசன் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டீர்கள். புரியலை? எழுதுறதுல மும்முரமாக இருக்காதுங்க. கவனிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. யாரும் உங்களை சொல்லாமலே நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஜெபத்துக்கு ஓடி வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, கை வசத்தை சொல்லாமலே கை வசத்துறீங்க, முழங்கால நில்லுங்கன்னு சொல்லாமலே முழங்கால நிற்கிறீங்க. வெரி குட். இதை விட்டுறாதுங்க. அதை ஸ்தோத்திரம். ஆராதனைன்னு சொன்னாலே கை வசந்துருது, அப்பான்னு சொன்னாலே கண்ணீர் வருது, சண்டேன்னு சொன்னாலே உங்களால் வீட்டில் இருக்க முடியல. ஒரே